முருகனி முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு அளிக்கப்பட்டு பூரண கும்ப மரியாதையும் அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து சுவாமியை தரிசனம் செய்தார். மேலும் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரம். வணக்கம். அறுபடை வீடுகளில் முதலாவது வீடான திருப்பரங்குன்றத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்திருக்கிறார். முக்கியமாக 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அதே போல NDA பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது திருப்பரங்குன்றம் கோயிலில் சாமி தரிசனம் செய்கிறார். முதலாவதாக மதுரை விமான நிலையத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்ற பிறகு அங்கே இருந்து சாலை மார்க்கமாக மதுரை ஏர்போர்ட் விமான நிலையத்தில் இருந்து திருப்பரங்குன்றம் கோயில் ஏறத்தாழ ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. எனவே அங்கிருந்து சாலை மார்க்கமாக சென்றிருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்திருக்கிறார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. முக்கியமாக அந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடு முழுவதும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு படையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணிகள் எல்லாம் ஏற்கனவே தயார் நிலையில் இருந்தது. முக்கியமாக கடைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு பொதுமக்கள் உரிய சோதனைக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். அதுவும் பிரதமர் மோடி அவர்களின் வருகையின் போது பொதுமக்களுக்கு அனுமதி என்பது கிடையாது. எனவே ஒரு புறம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு உற்சாக வரவேற்பு, சிவப்பு கம்பள வரவேற்பும் அளிக்கப்பட்டிருந்தது. தமிழர்களின் பாரம்பரியப்படி அவர் வேட்டி சட்டை, பட்டு வேட்டி சட்டையோடு கோயிலுக்கு வருகை தந்து சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்திருக்கிறார். மேலும் அவருக்கு பூரண கும்ப மரியாதையும் நிர்வாகம் சார்பில் அளிக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கோயிலின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்த பின்பு கோயிலில் உள்ள கம்பத்தட்டி மண்டபத்தில் பிரதமர் மோடி அவருக்கு அறநிலையத்துறை சார்பில் நினைவு பரிசும் பிரசாதமும் வழங்கப்பட்டு இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு முறையும் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வரும் பொழுது பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் அதே போல கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடியது போலவே அவ்வப்போது கோயில்களுக்கும் செல்வது வாடிக்கையான ஒன்றாக இருக்கிறது. உதாரணமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில், அதே போல கடந்த முறை அரியலூருக்கு வந்திருந்த போது கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், இப்படி பல்வேறு கோயில்களுக்கும் அவர் செல்வது வாடிக்கையான ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது திருப்பரங்குன்றம் கோயிலுக்கும் அவர் வந்திருப்பது, திருப்பரங்குன்றம் கோயில் தற்பொழுது இந்திய அளவில் கவனம் பெற்ற ஒன்றாக இருக்கிறது. ஒரு புறம் ஏற்கனவே தீபத்தூண் விவகாரம் என்பது இருந்து வரக்கூடிய நிலையில தற்போதைய சமயத்தில் அவர் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு செல்வது அரசியல் நோக்கமானது என்றும் எதிர்க்கட்சிகள் ஒருபுறம் விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதற்கிடையே தற்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் மதுரை வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சென்றிருக்கிறார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு, பூரண கும்ப மரியாதையோடு சிவப்பு கம்பள வரவேற்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் கோயிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருந்தார். சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து சுப்பிரமணிய சுவாமியை மனமுருகி பிரார்த்தனை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழர்களினுடைய பாரம்பரிய முறைப்படி உடையணிந்து வந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் சுவாமி தரிசனம் செய்த பிறகு கோயிலின் அமைப்பு உள்ளிட்டவற்றை சுற்றி பார்த்தும் அவர் சுற்றி பார்த்திருக்கிறார். அதே போல பிரதமர் மோடி அவர்களுக்கு அறநிலையத்துறை சார்பில் முருகனின் திருவுருவ படம் பதிந்த அந்த உருவப்படமும் நினைவு பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பிரசாதமும் பிரதமர் மோடி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு பிறகு மீண்டும் சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் NDA பொதுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்க இருக்கிறார். எனவே பிரதமரினுடைய வருகை என்பது அரசியல் முக்கியத்துவமான ஒன்றாக இருந்தாலும் கூட திருப்பரங்குன்றத்திற்கு அவர் சென்றிருப்பது மேலும் கவனம் பெற்ற ஒன்றாகவே இருந்து வருகிறது. ஏனென்றால் தேர்தல் சமயம் என்பது ஒரு புறம், அதே போல தீபத்தூண் விவகாரம் என்பது இருக்கக்கூடிய நிலையில எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களையும் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். இருப்பினும் கூட பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு முறையும் கூட பெரும்பாலும் அவர்
கோயிலுக்கு செல்வது வாடிக்கையான ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே பிரதமர் மோடி அவர்கள் தற்போது திருப்பரங்குன்றம் கோயிலில் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தமிழர்களின் முறைப்படி அந்த வரவேற்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு பூரண கும்ப மரியாதையும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அறநிலையத்துறை சார்பிலும் அவருக்கு அந்த வரவேற்பு கொடுக்கப்பட்டு அவருக்கு பிரசாதம் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டு இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களும் அதற்கேற்ற வகையில் அங்கே பாதுகாப்பு பணிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவரும் மனமுருகி முருகனை பிரார்த்தித்து சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்.